ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பிரேஸ்லெட், அழகான ஒரு பிரேஸ்லெட் வந்து பார்க்க போகிறோம். மினி ரோஸ் பிரேஸ்லெட். இது எப்படி பார்க்கலான்னு வாங்க. இப்போ ரோஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி 1 mm த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த த்ரெட்டுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தின்ன த்ரெட் இருக்கும்போது சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் பிரேஸ்லெட்டுக்கு. அதே மாதிரி 1.5 mm ஹூக் வந்து எடுத்திருக்கேன். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நட் வந்து போட்டுக்கணும். ஸ்லிப் நட் போட்டுட்டு 9 செயின், 1 2 3 4 5 6 7 8 9 செயின் போட்டாச்சு. இப்போ எப்படி போடுறேன்னு பாருங்கள். 2 செயினை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். அதாவது ஃபஸ்ட்டு செயினையும் செகண்ட் செயினையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்டு செயினில் 3 டிசி வந்து போடணும். ஒன்று, ரெண்டு, மூணு டிசி போட்டாச்சு. அதுக்கப்புறம் 2 செயின், 1 2. இப்போது நெக்ஸ்ட்டு செயினில், இப்போ இந்த செயினில் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுடணும். நெக்ஸ்ட்டு செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அப்புறம் திருப்பி அதுலேயே 2 செயின் போடணும். ஒரு சுற்றிட்டு ஒரு டிசி போடணும். அதே இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்ட அதே இதுலேயே 2 டிசி போடணும். 3 டிசி வந்து போடணும். 1 2 3. அதுக்கப்புறம் 2 செயின் போடுறோம். 2 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போடணும். நெக்ஸ்ட்டு செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அதுக்கப்புறம் 2 செயின் போடணும். செயின் போட்டு அதே இதில் நல்லா பார்த்துக்கோங்க, அதே இதில் அதே ஹோலில் 3 டிசி வந்து போடணும். 1 2 3 டிசி வந்து போடணும். போட்டுட்டு 2 செயின் போட்டு அடுத்த செயினில் ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுடணும். அடுத்த செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதுலேயே 2 செயின் வந்து போடணும். 1 2. இப்போது அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்ட செயின்லேயே 3 டிசி வந்து போடணும். 1 2 3 டிசி போட்டாச்சு. அதுக்கப்புறம் 2 செயின் போடுறோம். அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் வந்து விடுறோம். அடுத்த செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், திருப்பியும் 2 செயினை அதே ஹோல் வழியாக 3 டிசி, 1 2 3. அதுக்கப்புறம் 2 செயின் போட்டுட்டு
அடுத்தது 2 செயின் போடுறோம். 2 செயின் போட்டுட்டு அடுத்த இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போடுறோம். போட்டுட்டு இதுலேயே 2 செயின் போட்டு அந்த இதுலேயே 3 டிசி வந்து போடணும். 3 டிசி 1 2 3 டிசி போட்டு 2 செயின். இப்போ நெக்ஸ்ட் இதில் ஒரு டிசி வந்து போடணும். போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ லாஸ்ட்டு ஒரு செயின் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ குட்டி நம்மளுக்கு ஒரு ரோஸ் வந்து கிடச்சிச்சு. நீடில் இந்த நடுவில் மேலே வரைக்கும் விட்டுறணும். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளாருக்கு வரைக்கும் விட்டுறணும். இப்படி விட்டு ஒரு மேலே இப்படி இழுத்துட்டு இதை நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு திருப்பியும் அதே மாதிரி உள்ளே விட்டுறணும். உள்ளே விட்டு இப்படி எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ அழகான நம்மளுக்கு ஒரு ரோஸ் வந்து கிடச்சிச்சு. இப்போ குட்டி லீஃப் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் 1 mm த்ரெட் தான் எடுத்திருக்கேன். 1 mm த்ரெட் தான் எடுத்திருக்கேன் நான். 1.5 mm ஹூக் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்லிப் நாட் வந்து போட்டுக்கணும். ஸ்லிப் நாட் போட்டுட்டு மொத்தம் 13 செயின் வந்து போட்டுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இப்போ நம்ம 13 செயின் போட்டாச்சு. அடுத்தது இப்போ அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 12 ஸ்டிச்சஸ் வந்து கிடைக்கும். இதில் நெக்ஸ்ட்டு ஒரு செயினை விட்டுட்டு அடுத்த செயினில் நம்ம எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு எஸ்சி, ஃபஸ்ட்டு செயினில் ஒரு எஸ்சி, ரெண்டாவது செயினில் ஒரு ஹெச்டிசி. ஹெச்டிசின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், எஸ்சினாலும் என்னன்னு தெரியும். ரெண்டாவது செயினில் ஒரு ஹெச்டிசி. நெக்ஸ்ட்டு வந்து மூணாவது செயினில் ஒரு டிசி, நாலாவது செயினில் இன்னொரு டிசி, அதுக்கப்புறம் அஞ்சாவது செயினில் ஒரு ஹெச்டிசி. நீங்கள் இப்படி கவுண்ட் பண்ணி போடுங்க, அப்போ குழம்பாது நம்மளுக்கு. அஞ்சாவது செயினில் ஒரு ஹெச்டிசி, ஆறாவது செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். நம்ம போட்ட எல்லா ஸ்டிச்சஸும் இதில் கொண்டு வரோம். அடுத்தது ஏழாவது செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், எட்டாவது செயினில் ஒரு ஹெச்டிசி, ஒன்பதாவது செயினில் ஒரு டிசி,
10வது செயினில் இன்னொரு டிசி, 11வது செயினில் ஒரு ஹெச்டிசி. இப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணி போடும்போது நீட்டாகவும் வரும், இந்த மாதிரி நீட்டாக வரும். லாஸ்ட்டு ஒரே செயின் 11 இதில் போட்டாச்சு. இப்போ 12வது செயினில் என்னெல்லாம் போட போகிறோம் பாருங்கள். 12வது செயினில் ஃபஸ்ட்டு ஒரு எஸ்சி போட்டுக்கணும், ஒரு எஸ்சி. அதுக்கப்புறம் ஒரு செயின் போடுறோம். அதுக்கப்புறம் பைகாட், அதை பைகாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இந்த 2 சைடு இந்த இதை இப்படி எடுக்கணும். இந்த 2 செயின் எடுத்து இப்படி கொண்டு வந்து இது ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். இதுதான் பைகாட். பைகாட்னா எப்படி போடணும்னு திருப்பி ஒரு தடவை நீங்கள் எடுத்து போட்டு பாருங்கள். இப்போ நம்ம 12 இதையும் நம்ம போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதில் ஃபஸ்ட்டு எஸ்சி, ஃபஸ்ட்டு செயினில் எஸ்சி கரெக்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டில் வந்து எஸ்சி போடணும். அடுத்து திருப்பி இந்த பக்கம் 12 செயினை நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் எஸ்சி, செகண்டு, ஃபஸ்ட்டு இது போட்டுட்டோம். செகண்டு செயினில் ஃபஸ்ட்டு போட்டாச்சு. செகண்டில் ஒரு ஹெச்டிசி, ஹெச்டிசி போட்டாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு செயினில் ஒரு டிசி, அடுத்தது நெக்ஸ்ட்டு செயினில் இன்னொரு டிசி, போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எஸ்சி போட்டோம், ஃபஸ்ட்டில் செகண்டில் ஹெச்டிசி போட்டோம், 3வது டிசி போட்டோம், 4வதும் டிசி போட்டோம். அஞ்சாவது ஹெச்டிசி, 6வதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அதே மாதிரி 7வதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், 8வது செயினில் ஒரு ஹெச்டிசி, 9வது செயினில் ஒரு டிசி, 10வது செயினில் ஒரு டிசி, 12வது செயினில் ஒரு ஹெச்டிசி, அதுக்கப்புறம் லாஸ்ட்டு செயினில் ஒரு எஸ்சி, இந்த லாஸ்ட்டு செயினில் ஒரு எஸ்சி, அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு செயின்லேயே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுடணும். போட்டுட்டு ஒரு செயின், அவ்வளோதான். இந்த லீஃப் பாருங்கள் எவ்வளோ அழகாக கரெக்டாக பொறுமையாக போட்டுட்ருக்கும்போது இந்த மாதிரி அழகான ஒரு லீஃப் வந்து கிடைக்கும். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்களும் எத்தனை இப்போ 13 செயின் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக செகண்ட் இதில் நம்ம ஆரம்பிச்சிருவோம். செகண்டில் ஆரம்பிக்கும்போது கரெக்டாக 12 ஸ்டிச்சில் என்னெல்லாம் போடணுன்ட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் போட்டு பாருங்கள். நம்ம வந்து
உள்ளே எடுக்கணும். எடுத்து இப்படியே நாட் போட்டுக்கணும். டைட்டாக நாட் போட்டுக்கலாம். டைட்டாக நாட் போட்டாச்சு. இதுக்கு நம்ம ஃப்ளார் மாதிரி லீஃப் வந்து ஃப்ளாருக்கு லீஃப் கொடுத்தாச்சு. இதே மாதிரி இந்த ரோஸ் எல்லா ரோஸுக்கும் இந்த மாதிரி கலராக போட்டு வச்சுக்கணும். இந்த கலர் த்ரெட்டு வந்து எடுத்திருக்கேன். இதை நீங்கள் ரெண்டாக வந்து கொடுத்துக்கணும். இப்படி ரெண்டாக, அதாவது நடுவுலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இப்படி ஆரம்பிச்சுக்கலாம். கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் நூல் மட்டும் விட்டுட்டு நடுவுலேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ எப்போதும் போல் ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டாச்சு. ஒரு செயின் போடுறோம். அதுக்கப்புறம் இந்த நூலை இப்படி விடுறோம். நல்லா பார்த்துக்கோங்க, எப்படி விடுறேன்னு பாருங்கள். ஒரு ஸ்லிப் நாட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்படி விடுறோம். இப்படி விட்டுட்டு இதை இப்படி அடியில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த இந்த 2 த்ரெட் வழியாக இதை எடுத்துடணும். அதுக்கப்புறம் இப்படி போடணும். இப்படி போட்டு இந்த 2 த்ரெட் வழியாக அப்படி எடுத்துடணும். இப்படி போடணும். 2 த்ரெட் வழியாக அப்படி எடுத்துடணும். இப்படி போடணும். 2 த்ரெட் வழியாக அப்படி எடுத்துடணும். நான் எப்படி போடுறேன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இதை இப்படி போட்டு இந்த 2 த்ரெட்டை இப்படி எடுத்துடணும். இந்த இது இப்படி போட்டு இந்த 2 இது வழியாக இப்படி எடுத்துடணும். இப்படி போடுறோம். அதுக்கப்புறம் இப்படி சேர்த்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த 2 த்ரெட் வழியாக அப்படி எடுத்துடணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு இப்போ கைக்கு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். நாட் போட்டு வர வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்ம கைக்கு சுற்றி வர வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ தேவையோ அது கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்படி கட் பண்ணி ஒரு செயின் போட்டு நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த 2ஐயும் ஒரு நாட் மாதிரி போட்டுக்கலாம். நாட் மாதிரி போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நல்ல நாட் போட்டுட்டு இதில் வந்து ஒரு கம் வச்சுருங்க. கம் வச்சுட்டா இது வந்து நாட் போட்டது, ஜாயின் பண்ணது, இந்த மாதிரிலாம் வராத அளவுக்கு பார்த்துக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த ஃப்ளவரை இதை நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம கம் வச்சு கூட ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே விட்டு இது ஒரு முடிச்சு போட்டுக்கிடுவோம். இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்துலையும் எடுத்துருவோம். கம் வச்சு ஒட்டும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக ஒட்டிக்கிடும். இப்போ இந்த மாதிரி வச்சாச்சு. நம்ம பின்னிட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும்.
வச்சுட்டு நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு ஒரே ஒரு இதை மட்டும் வச்சு கூட நம்ம கையில் வந்து கட்டிக்கலாம். இல்லாட்டினா இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம் எடுத்துக்கணும். கம் எடுத்துட்டு இந்த சென்டரில் கரெக்டாக அந்த 4ம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இந்த கம் வச்சு ஒட்டும் போது நம்மளுக்கு ஸ்டிஃபாக நிற்கும். கரெக்டாக வச்சு ஒட்டிக்கணும். இந்த இதில் பீட்ஸ் கூட மேலே வச்சுக்கலாம். இந்த பக்கம் பீட்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை இந்த பக்கமும் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். 2 பக்கமும் பீட் வந்து கொடுத்துக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி கட்டிக்கணும். இது எப்படி இருக்கு? நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.